பாக்குறீங்க? இவ்வளவு நாள் நீங்க தானே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நானே உங்களை கைத்தட்டி நிறுத்தி பேசுறது ஆச்சரியமா இருக்கா? வாங்க, மேலதான் என் பிளாட் இருக்கு. பரவாயில்ல, இப்ப நான் டியூட்டில இருக்கு. என்ன கண்காணிக்கிறது கூட உங்க டியூட்டி தான். சும்மா வாங்க. நான் ஒண்ணு உங்களை பிழங்கிட மாட்டேன். ஒரு பொம்பளை கிட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பயப்படுறீங்களே? உங்க வீரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தானா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. இதான் என் பிளாட். ப்ளீஸ் கம். உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யூ சீட். காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. காஃபில நான் ஒண்ணும் விஷத்தை கலந்துட மாட்டேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் தொழிலை நான் தொடர்ந்து செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததை நினைச்சதும் முதல்ல உங்க மேல எனக்கு கோபமா தான் இருந்தது. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறப்பதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் திருந்தி வாழறதுக்கு நீங்க ஒரு காரணக்கர்த்தாவா இருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்லதான் அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடுக்கலாம்னு நினைச்சேன். அது கூட வேண்டாம்னு சொல்றீங்களே. ஓகே. இந்தாங்க காஃபி, சாப்பிடுங்க. ஐயோ மை காட், ஐ எம் சாரி. காக்கி சட்டையில கரைப்பிடிஞ்சு போச்சே. காவல் அதிகாரியா என் வீட்டுக்கு வந்து நீங்க இப்படி கரைப்பிடிஞ்ச உடையோட போக கூடாது. அதை கைட்டி கொடுங்க, நான் கசக்கி கொடுக்கறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் புறப்படுறேன். ப்ளீஸ் உட்காருங்க. உடையத்தான் கசக்கிறேன்னு சொன்னேனே தவிர உங்களே இல்ல. தைரியமா கைட்டி கொடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏன் என் தொழிலை தொடர்ந்து செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என் மேல ஆசை, ஆனா அதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்படி எனக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே வந்தா நானா உங்க ஆசைக்கு எனக்கு வேணும் தானே அப்படி செஞ்சீங்க. பரவாயில்ல, இனிமே நான் டிலே செய்ய விரும்பல. I am ready. Stupid. Nonsense. யார் சொன்னது மேல எனக்கு ஆசை? சும்மா இந்த இன்ஸ்பெக்டர் பிகுலா வேண்டாம் சார். வாங்க, யாருக்கும் தெரியாம இந்த ரகசியம் நம்ம ரெண்டு பேரோட போயிடும். ஓ, கொஞ்சம் இருங்க. காசு கொடுத்து என்ன அனுபவிக்க ஒரு கஸ்டமர் வந்திருக்கான் போல இருக்கு. அதுவும் பெல்லடிக்கிற வேகத்தை பார்த்தா ரொம்ப வேகமா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க ஆல்ரெடி எங்கேஜ்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டு வரேன். வாங்க, உள்ள வாங்க. நல்ல வேளை நான் போன் பண்ண உடனே வந்தீங்க. இல்லன்னா என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கும். ஆமாங்க, ஏதோ இவர்தாங்க, இவர்தான் தன் ஆசைக்கு என்ன இணங்க சொல்லி என்ன போஸ்ட் பண்ணாருங்க. He has forced me. ராஜன் சார், தயவு பண்ணி என்ன தப்பா நினைக்காதீங்க. அபாண்டமான ஒரு பழிய சுமத்தி என் கடமைக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ண பாக்குறேன். பிளீஸ் நம்பாதீங்க சார். ராஜன், நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கடமையில நேர்மை தவறாத ஆபீசர் தான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிட்டியே. இல்ல சார், அவ தொழிலுக்கு நான் தடையா இருக்கேன்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன பழிவாங்க பாக்குறா சார். பிளீஸ் நான் சொல்றது நம்புங்க சார். Shut up. Victor, take this.
சாரி மேடம், இப்ப உங்களை ஏத்திட்டு போக முடியாது. ஏ? என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இந்த மருந்து அர்ஜென்ட்டா கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்காக தான் வேகமா போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப முதல்ல உங்க வீட்டுக்கு போய் இந்த மருந்து கொடுத்துட்டு அப்புறமா என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ணா போதும். ஓகே. மேடம் கொஞ்சம் இருங்க, இப்ப நான் வந்துடுறேன். அம்மா அம்மா அப்பா வந்தாச்சு. எங்க? சாரி மேடம், இதை வந்துடுறேன். நோ பரவாயில்ல, டேக் யூர் ஓன் டைம். ஆமா, உங்க உடம்புக்கு என்ன? என்னன்னு சொல்றது, எல்லாம் என்னால வந்து வினதா. ஏன் இப்படி சொல்றீங்க? என் உடம்பு பலகீனமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, அவங்க யாரு? அவங்க அவங்க எல்லாருக்கும் வேண்டியவன். என் பேரு ராணி. அப்ப சரி, நான் புறப்படுறேன் லட்சுமி. இந்த மாத்திரைய 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடு. இந்த மாத்திரைய 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடு. குழந்தைகளை பத்திரமா பாத்துக்க. கவலைப்படாம போயிட்டு வாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி தான் துணையா இருக்காங்களே. போயிட்டு வாங்க. சரி, புறப்படலாமா? வாமா. இந்த வேண்டாங்க, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. குழந்தைங்க இருக்க வீட்டுல வெறும் கையா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனைவிக்கு மருந்து கொடுக்க போறேன்னு தான் சொன்னீங்களே தவிர உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வரும்போதே ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏன்னா குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இவ்வளவு அழகா இருக்கிற நீ எப்படி இந்த லைனுக்கு வந்த? இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு ரூம்ல இருக்கிறத விட என்கிட்டயே பர்மனண்டா வந்துடுறியா? என்ன சொல்ற? ராணி, ராணி, என்ன திடீர்னு எழுந்துட்ட? ஐ எம் நாட் இன் மூட். அப்போ எதுக்காக பணத்தை திருப்பி தர்ற? சாப்பிட்டாதான் பில் போடுற பழக்கம் எனக்கு. கம் ஆன், டேக் இட் பேக். என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லை. இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராமே என்னோட தான் நீ சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்
இரவை வரவா ஆக்கிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு இரவை என்னோட செலவாக்க எப்படி முடிவு பண்ணினேன்னுதான். ஆமா, இவ்வளவு நாள் இரவை பரவாத்தான் ஆக்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த இரவுல இருந்துதான் ஒரு புது உறவை உருவாக்கிக்கலாமேன்னு ஆசைப்படுறேன். அந்த உறவை உங்களோடதான். ராணி, நான் கல்யாணமானவன், 3 குழந்தைகளுக்கு தகப்பங்கிறத நீ மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா நீங்க தான் மறந்துட்டீங்க. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா, பல தடவை நான் உங்க டாக்ஸில வர்றப்ப அந்த கண்ணாடி வழியா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து திருட்டுத்தனமா ஏன் ரசிச்சீங்க? சபலமா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆசை வெக்க மரியாதைன்னு சொல்லுவாங்க. எதையுமே பளிச்சுன்னு கேட்கறது தான் என் பழக்கம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அருமையான மனைவியும் அழகான குழந்தைகளும் இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படலாமான்னு தானே கேட்க போறேன். அது இல்லைங்க, இந்த சின்ன வயசுல உங்க மனைவி படுத்த படுக்கையாவும் பலகீனமாவும் இருக்காங்களே, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லாதான் இருந்தா. நானும் அவளும் ஒருத்தர் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த நாட்கள்